ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து 2 புது வரவு செடிகள் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து 12க்கு 18 சைஸ் க்ரோ பேக்கு. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15க்கு 15 அப்புறம் வந்து 18க்கு 18 க்ரோ பேக் வந்து மாடியில் எடுத்து லோட் பண்ணி வைக்கிறது, மண் லோட் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இப்போ இதுதான் ட்ரெண்டு. நீங்கள் அந்த பாருங்கள், புது உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முல்லைப்பூ ஒன்று, இன்னொன்று வந்து இது இருவாச்சி அடுக்குமணின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக என்னோட மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழைய வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இருவாச்சி வந்து அவ்வளோ பூ எனக்கு வந்து நிறைய பூ கொடுத்துருக்கும். அது வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் வந்து வளரக்கூடியது. 3 வருஷத்துக்கு 5 வருஷம் வரலாம். பட் எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் இந்த செடி வந்துச்சுங்க. ஸோ அந்த செடி தான் மறுபடியும் வந்து நான் வைக்க போகிறேன். இதுக்கு தான் இந்த க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து 15க்கு 15 எனக்கு போதும். இதுக்கு வந்து 12க்கு 12 வைக்க போகிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு 18ங்கிறது ஹைட்டு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேர் வந்து அதாவது நல்லா வேர் போகணும், நம்ம வேர் தான் நிறைய போகணும். அதுக்காக இந்த மாதிரி ஹைட்டு 18 வச்சிருக்கிறேங்க. நம்ம வந்து க்ரோ பேக் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு க்ரோ பேக்ஸ் நீட் இருந்ததுன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் ஆட் பண்ணுங்க. நான் என்ன மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறனோ அதே க்ரோ பேக் குவாலிட்டி தான் உங்களுக்கு தரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வந்து 2 செடி வச்சிடலாம். மண் கலவை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் அதை வேணால் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நர்சரியில் அது வாங்கினது நாம் என்ன பண்ணணும்னா இந்த பழைய மண் இருக்குது பார்த்தீங்களா, அதோடையே நம்ம வச்சுக்கலாம். இந்த பேக் நீங்கள் நார்மலாகவே வந்து டேர் பண்ண வந்துடும். அந்த பழைய மண்ணோட வச்சிங்க அப்படின்னா மண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், டக்குனுக்கு வந்து வேர் பிடிக்கும். பாருங்க எந்த அளவுக்கு வேர் போயிருக்குன்னு தெரியுதுங்களா? ஓகே, அப்படியே அந்த பழைய மண்ணோட வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு செட் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து முல்லைப்பூ வச்சுட்டோம். நம்ம இது வந்து 12க்கு 18 க்ரோ பேக்குங்க. ஹைட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு 3 வருஷம் வரக்கூடிய செடி. அதனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட் இருந்தால் தான் வேர்கள் வந்து நல்லாவே கீழே போகுங்க. சின்ன பேக்கில் நம்ம வைக்கக்கூடாது. நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதாவது பார்த்துக்குங்க, ரொம்ப பழுத்த இலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. அது போக இந்த மாதிரி பாருங்கள், இது தெரிஞ்சுங்களா, அது காஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பிரான்ச்சஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி வறண்டு போனது எல்லாத்தையுமே, காஞ்சி போனது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். இது பார்த்தீங்கன்னா இருவாச்சி. இதுக்கு நான் வைக்கிற பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 15 சரிங்களா? இதே சைஸ் லாஸ்ட் டைம் வச்சேன். ஸோ அதைவே நான் கண்டினியூ பண்ணுறேன், வேறு எந்த பேக்குமே சேஞ்ச் பண்ணல. ஏன்னா எனக்கு 3 வருஷம் கிட்டத்தட்ட இந்த இருவாச்சி வந்துச்சுங்க. 15க்கு 15 சைஸ் பேக்கில் தான் வச்சுருந்தேன் நான். ஸோ அதே தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் மல்லிகை செடி வைக்கிறோன்னா தாராளமாக நீங்கள் 15க்கு 15 வைக்கலாம். 18க்கு 18 தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. 15க்கு 15 வைக்கலாம். இது பாருங்கள், இது அவரை. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நீட்டாக ஒரு ஸ்ப்ரே ஒன்று பண்ணேன், ஆர்கானிக்காக வீட்டிலே பண்ண ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதோடைய இது வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் வந்திருக்கு. அந்த பூக்களே பாருங்கள் பிஞ்சாக இருக்குது, தெரியுதுங்களா? பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட் கார்ன். ஹைட்டு பார்த்துங்க, இதுவும் வந்து 15க்கு 15 வச்சுருக்கேன். நான் ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி நிறையா அறுவடை எடுத்திருக்கேன், அந்த வீடியோவுமே உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஸ்வீட் கார்னே விதைகள் கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு, கிடைக்கவும் மாட்டேங்குது. ஒரு 5 விதைகள் வாங்கினேங்க, அதில் வந்து 2 மட்டும்தான் வந்திருக்கு, மீது எதுவுமே வரல. இது என்னையோட பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து 40 நாள் இருக்கும் போட்டு. பாருங்க எந்தளவுக்கு ஹைட் வந்துருக்குங்க. இதுக்கும் வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர் அடிச்சிருக்கேன், அது ஆர்கானிக்காக வீட்டில் பண்ணக்கூடியது. அதை வந்து செய்முறையோடு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு நல்லாவே. சரி, ஓகே, இங்கே பாருங்கள் இருவாச்சி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ ஃபர்தராக அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.